எவ்வளவு அற்புதமான அனுபவமாயிருந்த போதிலும் அவை நிறைந்த இன்பத்தை வழங்குவதில்லை. அவை தோன்றி மறைகின்ற இயல்புடையது. பழமொழிகள் கொண்ட புத்தகம் விடையை அளிக்கிறது. இறைவனிடத்தில் விசுவாசிப்பவன் யாராயிருந்தாலும் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது உங்கள் ஆழ் மனதின் சக்தி மற்றும் ஞானம், அவர் உங்களை வழிநடத்தி ஆட்சி செய்கிறார் என நம்பும் பொழுது நீங்கள் அமைதி அடைகிறீர்கள். நீங்கள் நிம்மதி, அன்பு மற்றும் நல்லிணக்கத்தை எல்லோருக்கும் பரவச் செய்யும் போது உங்கள் வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு உண்டான ஒரு நேர்த்தியான கட்டமைப்பை உருவாக்குகிறீர்கள். அடுத்தது பார்த்த நீங்கள் ஆனந்தத்தையே தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓகேவா? மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலை. பைபிளில் ஒரு வாசகம் உண்டு. இன்று யாருக்கு சேவை செய்ய போகிறாய் என்பதை தேர்ந்தெடு. மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு சுதந்திரம் உள்ளது. இது மிக எளிமையானதாக தோன்றலாம். அதுவே உண்மை. அதனால்தான் மக்கள் மகிழ்ச்சியை எதேச்சையாக காண்கின்றனர். மகிழ்ச்சியாக இருப்பது எவ்வளவு எளிதானது என்பதை அவர்களால் பார்க்க முடியவில்லை. வாழ்க்கையின் சிறந்த விஷயங்கள் ஆக்கப்பூர்வமானதாகவும் மாற்றங்கள் கொண்டதாகவும் எளிமையானதாகவும் இருக்கிறது. அவை நிறைவையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன. இந்த வார்த்தைகள் மூலம் புனித பால் அவர்கள் நீங்கள் எப்படி எளிமையான முறையில் இந்த மாறிக்கொண்டே இருக்கும் மகிழ்ச்சியை அடைய முடியும் என்று கூறுகிறார். கடைசியாக சகோதரர்களே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஓகேவா? திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி கேட்டு பாருங்கள். ஓகே, அடுத்த மகிழ்ச்சியை எப்படி தேர்வு செய்வது? ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி தயவுசெய்து நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், நிறைய கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் அப்புறம் கமெண்ட் மூலியமாக தான் எனக்கும் ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நம்ம போடணும் அப்படின்றதுக்கான ஒரு மோட்டிவாக இருக்கும். ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதையும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் என்னுடைய ஆழ்மனது மூலிமா. அடுத்த மகிழ்ச்சியை எப்படி தேர்வு செய்வது? இப்பொழுதே ஆனந்தத்தை தேர்வு செய்ய தொடங்குங்கள். இப்படித்தான் நீங்கள் அதை செய்ய வேண்டும். காலையில் கண் விழித்தவுடன் உங்களுக்கு நீங்களே கூறிக்கொள்ளுங்கள், தெய்வீக ஆணை இன்றும் என்றும் என் வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்றுள்ளது. இன்று அனைத்து விஷயங்களுக்கும் எனக்கு சாதகமாக செயல்படுகிறது. இன்று எனக்கு புதிய மற்றும் அற்புதமான நாள். இன்றை போன்று வேறு எந்த நாளும் இருக்காது. நாள் முழுவதும் தெய்வீக துணை பெறுகிறேன். நான் எதை செய்தாலும் அதில் செழிப்பாக இருப்பேன். தெய்வீக அன்பு என்னை சுற்றி இருக்கிறது. என்னை தன் அரவணைப்பில் வைத்திருக்கிறது. நான் அமைதியில் முன்னேறுகிறேன். நல்லது மற்றும் ஆக்கப்பூர்வமான விஷயத்திலிருந்து என் மனம் அலைப்பாயும் போது உடனே நான் நல்ல, அன்பான, அழகிய விஷயங்களில் என் மனதை செலுத்துவேன். நான் ஆன்மீக காந்தம். என் பக்கம் செழிப்பை ஆசீர்வாதமாக பெறுகிறேன். இன்று நான் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் அற்புத வெற்றியை காண்பேன். நான் கண்டிப்பாக முழு நாளும் மகிழ்ச்சியுடன் இருப்பேன். நான் கண்டிப்பாக முழு நாளும் மகிழ்ச்சியுடன் இருப்பேன். ஒவ்வொரு நாளையும் இந்த முறையில் துவங்குங்கள். பின் நீங்கள் ஆனந்தத்தை தேர்வு செய்யும் மனிதராக இருப்பீர்கள். எல்லா விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த விஷயத்தையாவது டெய்லி சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக முழு நாளும் மகிழ்ச்சியுடன் இருப்பேன். அடுத்த பகுதி, அவன் மகிழ்ச்சியாக இருப்பதை பழக்கப்படுத்தி கொண்டான். அது என்ன விஷயம், யார் அப்படின்றத பார்க்கலாம். பல வருடங்களுக்கு முன் அயர்லாந்து நாட்டின் மேற்கு கடற்கரையில் நான் ஒரு விவசாயியின் வீட்டில் ஒரு வாரம் தங்கியிருந்தேன். அவர் எப்பொழுதும் பாடுவதும் விசிலடிப்பதுமாக குஷியாக இருந்தார். அவரது சந்தோஷத்தின் காரணத்தை அவரிடம் கேட்டேன். அவர் கூறிய பதில், மகிழ்ச்சியாக இருப்பது என் பழக்கம். தினமும்
காலை எழுந்தவுடனும் மாலை உறங்கும் முன்பும் நான் என் குடும்பம், என் பயிர், என் கால்நடைகளை ஆசீர்வாதம் செய்து கடவுளுக்கு அற்புத அறுவடைக்கு நன்றி கூறுவேன். இந்த விவசாயி 40 வருடங்களாக இதை பயிற்சி செய்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரிந்ததுதான். எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு அமைப்பில் கூறப்படும் பொழுது அது உங்கள் ஆழ்மனதின் இறங்கி பழக்கமாக மாறிவிடுகிறது. அவர் ஆனந்தம் ஒரு பழக்கம் என்பதை கண்டுபிடித்து விட்டார். ஸோ நம்மளும் நம்ம லைஃப்பில் நம்மளுடைய மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படின்றது ஒரு பழக்கமாக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். லைஃப்பில் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு உத்வேகமாக உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த புக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி நீங்கள் இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் ஆசைப்பட வேண்டும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் இதான் இல்லையா? நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆசைப்படணும். அதை விட்டுட்டு எப்போவுமே நான் சேடாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அதிலேயே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனந்தமாக இருப்பது பற்றிய ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. நீங்கள் நேர்மையாக அதற்கு ஆசைப்பட வேண்டும். பலரும் வாழ்க்கையில் அழுத்தத்துடன் சோகமாக வெகு காலம் இருந்த பின்னர் ஏதேனும் ஒரு அற்புத மகிழ்ச்சிகரமான செய்தியை கேட்டாலும் ஒரு பெண்மணி என்னிடம் கூறியது போல் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பது தவறு என்று கூறுவார்கள். 100% இது கரெக்ட் இல்லையா? நானும் என் லைஃப்பில் நிறைய அதை சொல்லியிருக்கேன். நானும் நிறைய பேர் சொல்லவும் கேட்டிருக்கேன். ஐயோ, நம்ம சந்தோஷமாக இருந்தாலே அடுத்து ஏதோ துக்கம் வந்துருமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கோம். என்னதான் சொல்லாமல் இருந்தாலும் கூட அது நம்ம ஜீனா இல்லை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியா அப்படின்றது தெரியல. சந்தோஷம் வந்தாலே ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறதை விட ஐயோ அடுத்து என்ன நடக்கும், ஏதாவது தப்பாக நடந்துருமோ அப்படின்ற தாட் தான் நம்ம மனசில் இருக்குது. ஐ திங்க் அதை நம்ம வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா என்னன்றது தெரியல. மேபி உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நம்மளை மாதிரி தான் எல்லா மக்களும் இருக்காங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி தான் தோணும் எப்போவுமே. ஓகே, மனதில் பழைய எண்ணங்கள் அவ்வளவு பதிந்து விட்டதால் மகிழ்ச்சியாக இருப்பது அவர்களுக்கு தோதாக இருப்பதில்லை. அவர்கள் எப்பொழுதும் முன்னம் இருந்த சோகமான மனநிலையையே விரும்புவார்கள். இங்கிலாந்து நாட்டில் எனக்கு ஒரு பெண்மணியை தெரியும். அவருக்கு பல வருடங்களாக ருமேட்டிசம் என்னும் வாத வலி இருந்தது. அவர் தன் கால் முட்டியை தட்டி, இன்று என் ருமேட்டிசம் மோசமடைந்து விட்டது, என்னால் இன்று வெளியே போக முடியாது. இந்த ருமேட்டிசம் என்னை மிக மோசமான நிலைக்கு ஆளாக்கிவிட்டது. அந்த வயதான மூதாட்டிக்கு தன் மகன், மகள் மற்றும் அண்டை வீட்டாரிடமிருந்து நிறைய கவனம் கிடைத்தது. அவர் நிஜமாகவே அந்த ருமேட்டிசத்தை விரும்பினார். தன் சோகத்தில் அவர் மகிழ்ச்சி கொண்டார். அவர் நிஜமாக சந்தோஷமாக இருக்க விரும்பவில்லை. அவருக்கு குணமாக்கும் வழியை நான் ஆலோசனையாக கொடுத்தேன். அவருக்கு பைபிளில் இருந்து சில வரிகளை எழுதி அதில் இருந்த உண்மையின் பக்கம் தன் கவனத்தை அளிக்குமாறு கூறினேன். அவர் அப்படி செய்தால் அவரது மனப்பான்மை சந்தேகத்திற்கிடமின்றி மாறும். அவள் நம்பிக்கையின் காரணமாக அவரது உடல் குணமடையும் என்று கூறினேன். அவளுக்கு அது சுவாரஸ்யமாக படவில்லை. பலரிடம் இத்தகைய விசித்திரமான சோகத்தில் மகிழ்ச்சி அடையும் மனப்பாங்கு உள்ளது போலும். அடுத்த பகுதி, மகிழ்ச்சியின்மையை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. பலரும் இது போன்ற எண்ணங்களை வளர்த்து மகிழ்ச்சியின்மையை தேர்ந்தெடுக்கிறார்கள். இன்று கரிநாள், இன்று அனைத்தும் தவறாக நடக்கும், இன்று நான் வெற்றி பெற மாட்டேன், அனைவரும் எனக்காக எதிராக இருக்கிறார்கள், தொழில் மோசமாக இருக்கிறது, மேலும் மோசமாக போகிறது, நான் எப்பொழுதும் காலதாமதமாக இருக்கிறேன், எனக்கு தேவையான விஷயங்கள் அமைவதில்லை, அவனால் முடியும், என்னால் முடியாது. இது போன்ற எண்ணங்கள் காலையில் உங்களுக்கு இருந்தால் முதல் விஷயமாக இவற்றை நீங்கள் உங்கள் பக்கம் ஈர்க்கப் போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதற்கு தான் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கு தான் இந்த புத்தகம் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் வாழும் இந்த உலகம் உங்கள் மனதில் ஓடும் எண்ணங்களால் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை உணரத் தொடங்குங்கள். மார்க்கஸ் அரேலியஸ் என்ற சிறந்த ரோம தத்துவவாதி ஒரு மனிதனின் வாழ்க்கை அவன் எண்ணங்கள் படி அமைகிறது என்றார். எமர்சன் அமெரிக்காவின் முன்னோடியாக விளங்கும் ஒரு தத்துவவாதிகளில் ஒருவர் நாள் முழுவதும் தான் சிந்திப்பதாகவே ஆகிவிடுகிறான் என்றார். அடிக்கடி நீங்கள் நினைக்கும் எண்ணங்கள் நிஜ உலகில் நீங்கள் அனுபவிக்கும் விஷயங்களாக மாறிவிடுகின்றன. நேர்மறையான தோல்வியை தழுவியது போன்ற கருணையற்ற அழுத்தத்தை விளைவிக்கக்கூடிய எண்ணங்களை எண்ணாமல் இருக்க உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்கள் மனதின் இல்லாததை தவிர வேறு எதையும் நீங்கள் நிஜ வாழ்வில் உணர முடியாது என்பதை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த பகுதி, $10 லட்சம் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்.
இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களுக்கு இருப்போம். அந்த விஷயம் நடந்தால் மட்டும் போதும் நான் ரொம்ப சந்தோஷமாயிருவேன். இந்த விஷயம் நடந்தால் மட்டும் போதும் நான் ரொம்ப சந்தோஷமாயிருவேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இருக்கிற சந்தோஷத்த நம்ம இந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிற சந்தோஷத்த அனுபவிக்காமல் இருக்கோம். அது போக அந்த விஷயத்த நம்ம பழக்கமாக்கிக்கணும். அதுக்கு இந்த மாதிரியான மேனிஃபெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மனநல காப்பகங்களில் பல லட்சாதிபதிகளை நான் சென்று பார்த்துள்ளேன். அவர்கள் போக இடமில்லாத அனாதைகள், பணம் இல்லாதவர்கள் என்று தங்களை பற்றி வற்புறுத்தி கொண்டார்கள். அவர்கள் மனநோய் மற்றும் ஆழ்ந்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள். செல்வம் மட்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விடாது. அதே சமயம் அது மகிழ்ச்சிக்கு எதிரியும் அல்ல. இன்று பலரும் வானொலி, தொலைக்காட்சி பெட்டி, வண்டி, வீடு, தனிப்பட்ட படகு, நீச்சல் குளம் ஆகியவற்றை வாங்குவதன் மூலம் சந்தோஷத்தை வாங்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மகிழ்ச்சியை உங்களால் அப்படி பெறவோ வாங்கவோ முடியாது. சந்தோஷத்தின் சாம்ராஜ்யம் உங்கள் எண்ணங்களில் உள்ளது. பலர் செயற்கையான முறைகளே மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்ற எண்ணம் கொண்டுள்ளார்கள். சிலர் நான் மேயராக பதவியேற்றால், என் நிறுவனத்தின் பிரசிடென்ட் ஆக்கப்பட்டால், கார்ப்பரேஷனில் பொது மேலாளராக ஆக்கப்பட்டால் சந்தோஷம் அடைவேன் என்கிறார்கள். உண்மை என்னவென்றால், மகிழ்ச்சி என்பது ஒரு ஆன்மீக நிலை மற்றும் மனநிலை. இங்கு கூறப்பட்ட எந்த பதவியும் அந்த மகிழ்ச்சியை உங்களது என்று விதித்து விடாது. உங்கள் வலிமை, மகிழ்ச்சி, சந்தோஷம் ஆகியவை தெய்வீக ஆணை மற்றும் ஆழ் மனதில் பதிந்திருக்கும் சரியான செயல் ஆகியவற்றை கண்டு கொள்வது மற்றும் அவற்றின் கொள்கைகளை வாழ்க்கையில் கடைபிடிப்பதால் தான் அமையும். இது உண்மைதான். நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது சந்தோஷம் அப்படின்றது நமக்குள்ளே தான் இருக்குது. அது இப்போ ஒரு பொருளை நம்ம க்ரியேட் பண்ணணும், ஒரு வாங்கணும், இல்லை ஒரு விஷயத்த பார்க்கணும், அது அடையணும் அப்படின்னா, அதை அடைஞ்சது உடனே வந்து அந்த சந்தோஷம் அப்படின்னு எழுதி நம்ம வாய்க்குள்ளே திணிக்கிறது இல்லை. நம்ம மனசில் அது ஆல்ரெடி இருக்கிற விஷயந்தான். அந்த பொருள் கிடைச்சாதான் நான் சந்தோஷம் அடைவேன் அப்படின்னு சொல்லி நாமே வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். ஓகேவா? நிஜமாகவே அந்த பொருள் கிடைத்த பிறகு அந்த சந்தோஷம் இருக்குமா, நிலைச்சிருக்குமா அப்படின்றது இல்லை. இதை விட்டால் அடுத்தது, அதை விட்டால் அது அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே நம்ம மகிழ்ச்சி அப்படின்றது நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த பகுதி, மகிழ்ச்சி என்பது அமைதியான மனதின் அறுவடை என்பதை அவன் கண்டு கொண்டான். சில வருடங்களுக்கு முன்னர் சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் ஒரு விரிவுரை ஆற்ற சென்றிருந்த பொழுது ஒரு இளைஞனை நேர்காணலில் சந்தித்தேன். அவன் தன் தொழில் முன்னேறிய விதத்தில் மிகவும் மனமுடைந்து மகிழ்ச்சியின்றி இருந்தான். அவன் பொது மேலாளராக பணிபுரிந்து வந்தான். அவன் மனதில் அவன் நிறுவனத்தின் பிரசிடென்ட்டிற்கும் துணைவருக்கும் எதிராக வெறுப்பு நிரம்பி இருந்தது. அவர்கள் அவனை எதிர்த்ததாக அவன் கூறினான். இந்த உள் பூசலின் காரணமாக தொழில் மங்கி அவனுக்கு வரவேண்டிய பங்கு பணம் கிடைக்கவில்லை. அவன் தன் தொழிலில் இருந்த பிரச்சனையை இப்படித்தான் தீர்த்து கொண்டான். அது என்ன அப்படின்னா, காலையில் முதல் வேலையாக பின்வருமாறு கூறினான். எங்கள் கார்ப்பரேஷனில் பணிபுரிபவர்கள் அனைவரும் மிகவும் நேர்மையாக, ஒத்துழைப்புடன், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக, அனைவரிடமும் நல்லிணக்கத்துடன் இருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில், நலத்தில், செழிப்பில் பங்களிக்கும் ஆன்மீக தொடர்களாவார்கள். நான் என் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மூலம் என்னுடன் பணிபுரியும் இருவர் மட்டுமல்லாமல் மற்றவர்கள் பக்கமும் அன்பு, அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பரப்புகிறேன். என் நிறுவனத்தின் பிரசிடென்ட் மற்றும் துணைவர் இருவரும் தங்கள் வேலையில் தெய்வீக அருளால் வழிநடத்தப்படுகிறார்கள். என் ஆழ் மனதின் அளவற்ற ஆற்றலானது என் மூலம் அனைத்து முடிவுகளையும் எடுக்கிறது. எங்களது அனைத்து தொழில்முறை பரிமாற்றங்களிலும் எங்களுக்கிடையே உள்ள உறவு முறையிலும் சரியான செயலே இருக்கின்றது. என் தூதுவராக அமைதி, அன்பு, நல்லிணக்கம் ஆகியவற்றை அலுவலகத்திற்கு அனுப்புகிறேன். நான் உட்பட என் அலுவலகத்தில் பணிபுரியும் அனைவரின் இதயத்திலும் அமைதி மற்றும் நல்லிணக்கம் நிலவுகிறது. இப்பொழுது நான் புது நாளில் முழு நம்பிக்கையுடன் நுழைகிறேன். இவர் தினமும் இப்படி 3 முறை மெதுவாக காலையில் தியானம் செய்தார். தன் வார்த்தையில் இருந்த நம்பிக்கையுடன் அவர் மனதில் சந்தேகம் மற்றும் கோபம் எழும்போதெல்லாம் அவர் தனக்குத்தானே, அமைதி மற்றும் நல்லிணக்கம் என் மனதை எந்நேரமும் நிர்வகிக்கிறது என்றார். இந்த முறையில் தன் மனதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர தொடர்ந்த அவரது மனதில் தீய எண்ணங்கள் நீங்கி அமைதி நிலவியது. அவர் பலனை அறுவடை செய்தார். நம்மளும் அந்த மாதிரி தான். நமக்கு தேவையான விஷயம் என்னவோ, ஒரு விஷயம் நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, இப்போ சப்போஸ் யார் கூடயாவது நம்ம பிரச்சனையில் இருக்கோம், ஆல்வேஸ் அந்த ப்ராப்ளம்லேயே இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்களோட நம்ம வந்து நல்லிணக்கத்தோடு இருந்தால், ஒரு நல்ல உறவு முறை ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோமோ அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி அது நிஜ லைஃப்பில் இருக்கிற மாதிரி நம்பி நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம மனசு வந்து அது உண்மையை நம்பி நிஜமாகவே அந்த லைஃப்பை வந்து நமக்கு கொண்டு வரும். அந்த மாதிரி உறவு முறைக்குன்னு இல்லை, எந்த வெற்றி பெறணும்னு நினச்சாலும் சரி, வேறு எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி முறையில் நாம் வந்து டெய்லி இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வெற்றி பெறவா
கண்டிப்பாக வெற்றி பெறும். அது நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம லைஃப்பில் வந்து அது நிஜமாகவே நிறைவேறும். ஓகே. அதைத் தொடர்ந்து தன் மனதை மாற்றி பக்குவப்படுத்தியதன் 2 வாரங்களுக்குப் பின் பிரசிடெண்ட் மற்றும் துணைவர் அவரை அலுவலகத்திற்கு அழைத்து அவரது பணிக்கும் அவர் அளித்த ஆக்கப்பூர்வமான எண்ணங்களுக்கும் அவரை பாராட்டி அவரை பொது மேலாளராக அடைய எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் அவர்கள் என்று கூறினார்கள். அவர் மனிதன் தன் மகிழ்ச்சியை தானே தேடிக்கொள்கிறான் என்பதை கண்டுபிடித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அடுத்த பகுதி, தடை நிஜமாக இருப்பதில்லை. நிஜமாகவே தடை அப்படின்றது ஒன்று இல்லை, நம்மளுடைய மைண்ட் அப்படி இருக்குது, மைண்ட் செட் அப்படின்றத தான் இதில் சொல்கிறாங்க. பல வருடங்களுக்கு முன் செய்தித்தாள் ஒன்றில் எப்படி ஒரு குதிரை ஒரு தடையை கண்டு குதித்து ஓடாமல் நின்றுவிட்டது என்று ஒரு கட்டுரையை படித்தேன். அந்த குதிரை ஒவ்வொரு முறை அந்த தடையின் அருகில் வந்தவுடன் நின்றுவிட்டது. விவசாயி அந்த இடத்தில் இருந்த தடையை நீக்கி சாலையை சமதளமாக்கினார். இருந்தாலும் அடுத்த 25 வருடங்களுக்கு ஒவ்வொரு முறை அந்த குதிரை அந்த இடத்தில் அருகே வந்த போதும் தயங்கியது. அந்த தடை குதிரையின் ஞாபகத்தில் இருந்ததால் பயந்தது. உங்கள் மனதின் எண்ணங்களில் நீங்கள் வரைந்திருக்கும் படத்தை தவிர உங்கள் மகிழ்ச்சிக்கு வேறு எந்த தடையும் இருப்பதில்லை. இது என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் வந்து இந்த புக்கில் மேக்ஸிமம் வந்து ஒரு 80% மேலே நம்ம லைஃப்பில் வந்து ரிலேட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா. நிறைய நம்மளும் இந்த மாதிரி தான் நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம பயந்து அந்த விஷயத்தில், இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பர்சனை வந்து நம்ம முதல்லேருந்தே ஆரம்பத்துலேருந்தே தப்பாக நினச்சிட்டு இருப்போம். பட் அவங்க வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்றது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் ஒரு என்ன சொல்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். பட் அவங்க பக்கத்தில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம பலாப்பழம் அந்த முள்ளு மாதிரி நினைப்போம், ஆனால் அந்த முள்ளுக்குள்ளே இருக்கிற பலாப்பழமாக அவங்க இருப்பாங்க அப்படின்றதும் இருக்கும். நிறைய அப்புறம் நம்ம வந்து வெற்றி பெற முடியாத, நம்மளால் முடியாது, நம்மக்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம தடையை மீறி போனோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்மளால் செயல்படுத்த முடியும். ஸோ தடை வந்து நம்ம மனசில் தான் இருக்குது அப்படின்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் வந்து 90% வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். நீங்கள் இதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுதா அவங்களால? நீங்கள் இந்த மாதிரி லைஃப்பில் வந்து இப்போது இந்த நிமிஷம் இதை கேட்கும்போது உங்கள் மைண்டில் தோணுதா அப்படின்றதையும் வந்து எந்த விஷயத்துக்கு நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ தட் நம்ம வந்து ஒரு